ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சூப்பரான பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்திருக்கேன். பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவுக்கு வர மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் அந்த பீர்க்கங்காய்லாம் கொஞ்சம் சுருள்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரியான நீர் காய்களை நம்ம கார சட்னி செய்யும்போது செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு காய் சாப்பிட்ட அந்த ஃபீலிங்கும் இருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்தோம்னாக்கா சூப்பரான டேஸ்ட்டான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிரும். இதை நம்ம வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். ஸோ குழந்தைங்க காய் சாப்பிட்லையா, அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீர் காய்கள் எடுக்கும் போது உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுருக்கும். இது வந்து லோ கேலரி தான். கேலரி லெவலும் ரொம்ப கம்மி தான். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.